மலையாளம் பேசுறவங்க எல்லாம் கேரளா, கன்னடம் பேசுறவங்க எல்லாம் கர்நாடகா, தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம். இப்படி மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டதுதான் இந்த மாநிலங்கள். இந்த மாநிலங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் இந்தியா. இதுல என்ன தெரியும்னா, மேல இருக்கிற அந்த காங்கிரஸ்காரங்க எப்பவுமே இந்தியா முழுமையாக என்ன பண்ணா இந்திய பேச வச்சிடணும் எல்லாரையும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம என்ன இப்போ நம்மளுடைய தாய்மொழி பாதிப்பு வரும்போது நம்ம ஏற்றுக்க முடியுமா? அதனால சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி நம்ம நாடு 1945 சுதந்திரம் அடைஞ்சா கூட அந்த சுதந்திரம் அடைக்க முடியாத 1937 காங்கிரஸ் சார்பாக ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சர் ஆகிறார் 77. அப்ப என்ன பண்றாருன்னா 38 கட்டாயம் 1938 எல்லோரும் எந்த மாநிலமாக இருந்தாலும் அவங்க கட்டாயம் இந்திய படிக்கணும், இந்திய ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்னு கொண்டு வரும்போதுதான் நம்ம தமிழகத்துல பெரிய புரட்சியா வெடிக்குன்னா நாங்க எந்த காலத்தையும் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு உயிரே போனாலும் எங்க தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லி போராடும்போது பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல உள்ள போய் ஜெயிலே உட்கார்ந்து இந்த தாளமுத்து நடராஜன் அவங்க எல்லாம் ஜெயிலே தன்னுடைய உயிரை விட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பயங்கரமா போனோடனே இல்ல இந்தி நீங்க இப்போதைக்கு நீங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 1950ஆம் ஆண்டு நம்ம குடியரசு நாடா ஆகுது. அதாவது குடியரசு தினமா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நாளைக்கு கூட நம்ம குடியரசு தினம் வருது. இந்த குடியரசு தினத்தை அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் தலைமையில அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, மீண்டும் இந்திய கட்டாயம் எல்லா மாநிலத்தோரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா பயங்கரமான போராட்டம் வருது. நிறைய பேர் தீக்குளிச்சு சாவுதாங்க, என்னெல்லாமோ பண்ணி பல இது நடந்தோட அதுல ரொம்ப விகரசா இருந்தது நம்ம தமிழ்நாட்டுல அண்ணாவின் தலைமையில இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பயங்கரமா போராடினாங்க, அதை தடுத்தாங்க. இதனால என்ன பண்ணாங்கன்னா 15 ஆண்டுகள், அதாவது 15 ஆண்டுகள் இந்திய முதல்ல படிக்கிறதுக்கு அவங்களுக்கு பண்ணிடுவோம். அந்த 15 ஆண்டுகள் நமக்கு இந்திய தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியா நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு ஒரு கொடுக்குறாங்க. அப்போ 50ல இருந்து பாத்தீங்கன்னா 65 மறுபடியும் நம்ம மேல இந்திய திணிக்க போறாங்க. தெரிஞ்ச உடனே 63 பாத்தீங்கன்னா பயங்கரமான போராட்டம் வருது. அப்பதான் கல்லூரி மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராடி பல்வேறு இதுல இருக்கக்கூடிய அவ்வளவு தியாகிகளும் அதுல உயிரை கொடுத்து உயிரை இறந்துடுறாங்க, தீ குளிச்சு இறக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. உடனேதான் பயந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க விருப்பப்பட்ட மாநிலம் சொல்லி இந்த இந்தி இங்க திணிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது. அதுக்கப்புறம் இந்த மொழியை வச்சு அரசியல் பண்ணது யாருன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் பண்ணிக்க முடிய கருணாநிதி தான். கேட்டீங்கன்னா தமிழ்